மகாவிஷ்ணு அவருடைய உற்சவங்களிலே ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி விரதம் என்பது முக்கியமானது. லங்கனம் பரமோஷதம், அன்றைய தினம் உபவாசம் இருப்பது. அவரவர்களுடைய சக்தியை பொறுத்து எந்த விதமாக உபவாசம் இருக்க முடியுமோ அந்த விதத்திலே உபவாசம் இருந்து நாம ஜபங்கள் செய்து மௌன விரதம் இருந்து தியானம் செய்து இந்த மகாவிஷ்ணுவை துளசியினால் சமர்ப்பணம் செய்து துளசியை, அதாவது தங்கம் வஜ்ரம் வைடூரியம் எல்லாம் தராசிலே இருந்தாலும் கீழே வந்தது துளசி இருந்த தராசு தான் கீழே வந்தது. அதாவது தங்கம் வெள்ளி வஜ்ரம் வைடூரியத்தை விட பக்தியோடு அளிக்கப்பட்ட துளசியினுடைய முக்கியத்துவம் அதிகம். அதை கிருஷ்ணருடைய அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். ஏகாதசி விரதமும் அன்றைய தினம் புராண சிரவணம். இது அந்த காலத்திலே நம்முடைய பெரியவர்கள் முதலாதிகாரிகள் மூலமாக ஏகாதசி என்று புராண படனம் சிரவணம் என்று ஏற்பாடு செய்தார்கள். நல்ல விஷயங்களை அன்றைய தினம் விசேஷமாக கேட்க வேண்டும். அதிலே அந்த ஏகாதசிகளிலே வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த ஏகாதசி விசேஷமானது. அதிலே வைகுண்ட ஏகாதசி என்று திவ்ய தேசங்களிலேயும் பெருமாள் கோவில்களிலேயும் ஸ்வர்கத்வாரம் திறக்கப்படுகிறது. தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதா மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவேஷ சத்யந்தே பிரதிஜானே பிரியோசிமே என்று பல வாக்கியங்களால் அந்த பகவானுடைய பக்தியினுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பக்தியோடு அந்த பெருமாளை சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய பெருமாளை மகாவிஷ்ணுவை பூஜித்து தரிசித்து பணிவிடைகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.